Hi guys, welcome to our channel Anand Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி, இந்தியன் அரசியல் அமைப்பு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ஸ் வைஸ் வந்து சிலபஸ் வந்து இந்தியன் டாப்பிக்கில் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம மாநில அரசு வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதோட வீடியோட லிங்க் தரேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் கிளாஸையும் பார்த்துட்டு சைட் பை சைடு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் போகிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி வந்து 3 கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். 30 கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து 31st கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வீடியோஸ் லிங்க்கும் நான் தரேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. அடுத்து இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இதுலேருந்தே இதுலேயும் நம்ம இன்னொரு கொஸ்டினும் ஆன்சர் படிச்சுக்கணும். 1985 தான் 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம், எந்த வருஷம் வந்து நம்ம பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இது நம்ம கொஸ்டின்லேயும் ஆன்சர்ஸ் வந்து நம்ம படிச்சுக்கணும் இன்னொரு கொஸ்டினா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது தான் இந்த அரசியலமைப்பு திட்டத்துப்படி நம்மளுக்கு வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து எதுக்குன்னா இது எந்த அட்டவணை கீழே இருக்கு அப்படின்னா 10ல் இருக்கு. அட்டவணை வந்து அட்டவணை 10ல் வந்து இந்த சட்டம் இருக்குது, கட்சி தாவல். அதாவது இது எதுக்கு அப்படின்னா ஒரு கட்சியில் வந்து வெற்றி பெற்றுவாங்க, வெற்றி பெற்றுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு லாபம் வேணுன்றதுக்காண்டி இன்னொரு கட்சிக்கு போகிறத வந்து இந்த சட்டம் மூலியமாக வந்து தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை 1985ல் 52வது அரசியலமைப்பு திருத்தப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ராஜ்யசபாவில் 1/3 உறுப்பினர்கள் டேஸ் ஆண்டிற்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2 ஆண்டுகள். ஓகே, இது வந்து எப்படி அப்படின்னா இந்த ராஜ்யசபால மொத்த உறுப்பினர்கள் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ராஜ்யசபானாலும் ஒன்று தான், மாநிலங்களவைனாலும் ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி மக்களவைனாலும் லோக்சபானாலும் ஒன்று. அது வந்து ஹிந்தியில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தமிழில் வந்து மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் வந்து ராஜ்யசபா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி மக்களவை, லோக்சபா. இதில் மொத்த உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர்னா 200 எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 250 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த உறுப்பினர்கள் வந்து எப்படி வந்து ஓய்வு பெறாங்க அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. அது எப்படின்னா இப்போ அந்த 1/3 உறுப்பினர்கள்னா இப்போ 250ல் 3 பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கு எப்படி போவாங்கன்னா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்க சுழற்சி முறையில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெறுவாங்க. இவங்களோட பதவி காலம்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ஆண்டுகள். ஓகே, 6 இயர்ஸ். இவங்களோட பதவிக்காலம் வந்து 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அவங்க இது. அதுக்கப்புறம் இப்போ அந்த 6 இயர்ஸ் முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், அவங்க பதவிக்காலம் முடிஞ்சிடும் இல்லையா? அப்போது அந்த 2 இயர்ஸில் வந்து ஓய்வு பெறல அந்த பதவிக்காலம் முடிஞ்ச 6 வருஷம் முடிஞ்சவங்க அப்படியே அந்த 1/3 உறுப்பினர்களில் சேர்ந்து போயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது இப்போ தான் நம்ம பார்த்த மாநிலங்களவைனாலும் நம்மளுக்கு என்ன தான் பார்த்துட்டு இருந்தோம், ராஜ்யசபான்னு பார்த்தோம். இப்போ தான் பார்த்தோம் 250. ஓகே, 250 தான் வந்து என்னது எண்ணிக்கை. இதில் வந்து மொத்தம் 250ல் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன்ஸ், அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து இவங்களாம் தேர்ந்தெடுக்க தான் படுவாங்க, நாட் எலெக்டடு. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநிலங்களவைக்கு எலெக்டட் தான் பண்ணுவாங்க, தேர்ந்தெடுக்க தான் படுவாங்க, நாட் பை தேர்தல் மூலியமாக நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எலெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இதில் மொத்தம் 238 வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன்ஸில் இருக்க மெம்பர்ஸும் பேலன்ஸ் இருக்க 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர், இந்த கலை இலக்கியம் சார்ந்த இதில் சிறந்து விளங்கக்கூடிய 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவார். ஓகே, ஸோ
ஸோ அப்போ மாநிலங்களவை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ 250 தான் நம்ம சொல்லணும். அதில் 238 பேர் வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன்ஸ்லேருந்து வருவாங்க. 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 34th கொஸ்டின். உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வைப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. உச்ச நீதிமன்றமா உயர் நீதிமன்றமான்னு பார்த்துக்கணும். நம்மளுக்கு உயர் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து 62. ஓகே, நம்மளுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு 62. இதே இது உச்ச நீதிமன்றம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து வயது வந்து நீதிபதிக்கு வயது வந்து 65 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிடக்கூடாது. உயர் நீதிமன்றம்னா இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அந்த இப்போ உச்ச நீதிமன்றம் ஹையஸ்ட், ஸோ அப்போ 65 வயசு அதிகமாக இருக்கிறது. உயர் நீதிமன்றம் அதுக்கு கீழே இருக்குது இல்லையா, அப்போ 62 வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வரவு செலவு கூட்டத்தொடர், பருவகால கூட்டத்தொடர், பண மசோதா, குளிர் சாத கூட்டத்தொடர். இதை 13 ஒன்றா இருக்குது, பண மசோதான்னு ஒன்று இருக்குது. அப்போது கூட்டத்தொடர்னா எப்போ நடக்குது அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இப்போது வரவு செலவு கூட்டத்தொடர் வந்து என்னது வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர். சரியா, வரவு செலவு கூட்டத்தொடர் வந்து வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர். வருஷத்தோட முதல்னா அப்போ கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரியில் தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பிப்ரவரி. ஓகே, இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு பருவகால கூட்டத்தொடர். பருவகால கூட்டத்தொடர் அப்படின்னா நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறது, பருவ காலங்கள் எப்போ வரும் அப்படின்னா ஜூலையில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஜூலை தான் வந்து செகண்ட். பண மசோதா மக்களவை. ஏன்னா பண மசோதா கண்டிப்பாக மக்களவையில் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இங்கே குளிர்கால கூட்டத்தொடர் வந்து குளிர்காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கே தெரியும், நவம்பர் டிசம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கு 4. ஓகே, மேட்ச் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துதுன்னு பார்த்துக்கணும். இதில் 2 இயர்ஸ் வரும், நீங்கள் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1958 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதோட திருத்தம் கொண்டு வந்தது தான் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, அதாவது 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். சிஏஏனா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தத்தை நான் அப்படி எழுதியிருக்கேன். 1992 நடந்திருக்கும். சரியா, இங்கே எல்லா யாருமே கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா திருத்தம் வந்து 73rd 73வது சட்ட திருத்தம் 1992 திருத்தம் கொண்டு வந்து எப்போ வந்து மறுபடியும் புதிய பஞ்சாயத்து ராஜ் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அது 1994. ஓகே, புதிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அது வந்து அறிமுகப்படுத்துது 1958. அடுத்தடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 73வது சட்ட திருத்தப்படி 1992 ஒரு திருத்தம் கொண்டு வந்து புதிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து 1994 கொண்டு வந்திருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்து வந்து பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பில் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை வந்து நீக்கம் செய்யப்பட்ட ஆண்டு. இது எல்லாருக்குமே தெரியும். 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து சொத்துரிமைன்றது வந்து அடிப்படை உரிமையிலேருந்து இல்லாமல் ஒரு சாதாரண உரிமையாக வந்து இது சொத்துரிமை வந்து ஸ்டார்டிங்கில் எந்த ஆர்டிக்கிள் இருக்கும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 31 இருந்திருக்கும். அதை நீக்கம் பண்ணிட்டு ஆர்டிக்கிள் எதில் வச்சுருப்பாங்க, இது வந்து உரிமைகள், நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள்னே ஒரு லெசன் வந்து நம்மளுக்கு இருக்கும் பாலிட்டியில். அந்த உரிமையிலேருந்து எடுத்துட்டு ஒரு சாதாரண ஒரு சட்டமாக வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் 300A வந்து எந்த ஆக்ட் மூலயமா கொண்டு வந்திருப்பாங்க, 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து 1978 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து 1976. அது வந்து ஒரு குட்டி அரசியல் அமைப்புனே சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டு தான். ஓகே, 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது சட்ட திருத்தம் வந்து 1976. அது ஒரு குட்டி அரசியல் அமைப்புனே சொல்லியிருப்பேன். ஏன்னா அதில் நிறைய சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் தான் வந்து நம்மளுக்கு மெயினாக என்ன வந்திருக்கும்,
நம்மளுக்கு அடிப்படை கடமைகள் சேர்த்துருப்பாங்க. சோவியத் யூனியன்லேருந்து எடுத்து அடிப்படை கடமைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஒரு 11 கடமைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு ஒரு 10 கடமைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 11ஆவது கடமை வந்து சேர்த்துருப்பாங்க. இதெல்லாமே நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த கிளாஸஸில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகள் எனக்கு இப்போ தான் பார்த்தோம். அரசியல் உரிமை இப்போ பார்த்தோம். மொத்தம் 6 இருக்கும். ஓகே, மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் நம்மள்கிட்ட இருக்கு. என்னென்ன உரிமை? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடுத்து சமய சுதந்திர உரிமை, சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி, சுதந்திரம்னா ஃப்ரீடம் நம்மளுக்கு இருக்கும். சமய சுதந்திரம் அப்படின்னா நம்மளோட ரிலீஜியனில் எதனாலும் நம்ம பின்பற்றிக்கலாம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னா நம்மளோட அதாவது என்ன அப்படின்னா தொழில்களில் வந்து நம்ம வந்து சில்ட்ரன்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி எந்த தொழில் இருந்துச்சுனாலும் அதில் வந்து வேலை பார்க்கறதுக்கு எதிரான உரிமை வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. அதாவது அப்படின்னா கல்வி நிலையங்களில் வந்து அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றக்காண்டி உரிமை வந்து இருக்கும் நம்மளுக்கு. அதை வந்து அவங்க எந்த கல்வி நிறுவனங்கள்ல இருக்க நம்ம அவங்களோட இதை பின்பற்றணும்ல நம்மளுக்கு என்ன இருக்கோ எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. நம்மளோட கலாச்சாரத்தை பின்பற்றக்கான உரிமை. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகே, இந்த மொத்தம் 6. ஆக்சுவலாக என்னென்னா இது 1 2 3 4 5 6. ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை டாக்டர் BR அம்பேத்கர் வந்து ஒரு இதை சொல்லியிருப்பாரு. அவர் இந்த அரசியலமைப்பை வந்து இந்த உரிமையை வந்து என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னது? 3. அடுத்து இந்திய நாடாளுமன்றம். இது வந்து ஒரு கூற்று காரணம். ஆக்சுவலாக இது வந்து கூற்று, இது வந்து காரணம். சரியா? இது ஆக்சுவலாக இது இருக்கும். இது என்னன்னு பாருங்க, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதா? ஆமாம், கண்டிப்பாக நாடாளுமன்றம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். சட்டமன்ற, மேலவை, சட்டமன்றம் சொல்லிட்டேன். மக்களவை, மாநிலங்களவை 2 இருக்கும். ஓகே, அப்போ இது கரெக்டு தான். சரியா? இப்போ தானே நம்ம பார்த்தோம் மாநிலங்களவையில் நம்ம வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தோம். 250. மொத்தம் 2ஆவே இருக்கும். என்னென்ன அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை. இதில் வந்து இப்போ தான் பார்த்தோம் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 238 பேர் நம்ம யாரை சொல்லியிருந்தோம்? ஓகே, இதில் வந்து 243 இதில் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம் 238 + 12 இருப்பாங்க. அதே மாதிரி மக்களவைக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 550 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் வேற என்னென்னலாம் வரும்? இப்போ கரண்டாக இது வந்து இந்த 250ன்றது வந்து லிமிட், இதுக்கு மேலே தாண்டக்கூடாது. இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 245 மெம்பர்ஸு. இதில் 233 பேர் வந்துட்டு
ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன்ஸ்லேருந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி 12 பேர் வந்துட்டு நம்மளுக்கு எதுலேருந்து வந்திருப்பாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்பட்டவங்க. ஓகே. அடுத்து இது வந்து மக்களவைக்கான லிமிட் வந்து 550. அப்போது இது வந்து லிமிட். ஓகே. ஆனால் இப்போ எத்தனை பேர் இருக்கோம், எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 543 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக 545 இருந்துச்சு. 545 வந்து எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா 2020 வரைக்கும் இருந்துச்சு. அந்த 2 பேர் யார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து நான் 12 பேர் ஆங்கிலோ இந்தியன்னு சொல்லிட்டேன், சாரி. அது வந்து நம்மளுக்கு கலை மற்றும் இதில் வந்து 12 பேரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க குடியரசுத் தலைவர், அதுதான். ஆனால் வந்துட்டு இப்போ வந்து 545 பேர் வந்து இருந்தாங்க. ஆக்சுவலாக 550 லிமிட்டு. 545 பேர் இருந்தாங்க. அதில் 2 பேர் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் இருந்தாங்க. அது வந்து இப்போ கிடையாது. ஓகே. 2020 104th 104வது சட்டத்திட்டப்படி என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 பேரை எடுத்துட்டாங்க. இப்போ அது வந்து அங்கே கிடையாது. ஓகே. இதான் வந்து இப்போ நம்ம 2 நாடாளுமன்ற ஈரவைகள் இருக்கும். அதில் மக்களவை, மாநிலங்களவை பார்த்துட்டோம், அதோட மெம்பர்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழவையானது காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கீழவையானது மக்களவையும் மேலவையானது வந்து மாநிலங்களவையும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக மக்களவை வந்து கீழவை சொல்லுவாங்க, மாநிலங்களவை மேலவைன்னு சொல்லுவாங்க. அப்போது லோக்சபா, மக்களவை, கீழவை சொன்னால் இது 3 ஒன்று தான். அதே மாதிரி மாநிலங்களவை, ராஜ்யசபா, மேலவை இது 3 ஒன்று தான். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே என்ன தான் நம்மளுக்கு சரிதான். இதுக்கு வந்து இது வந்து சரியான விளக்கம் தான். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி முறை வந்து மத்திய அரசாங்கம் உயரிய தன்மையை சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் ஒன்னே தப்பு தான். என்ன அப்படின்னா கூட்டாட்சி முறையில் வந்து மத்திய மாநிலம் 2க்கும் இடையில வந்து இருக்குமே தவிர 2 முறையுமே இருக்குமே தவிர இதில் மத்திய அரசாங்கத்தின் தான் உயரிய தன்மை இருக்காது. இதுதான் தப்பு. ஏன்னா இது வந்து ஒற்றையாட்சி முறையில் தான் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து உயரிய தன்மை இருக்கும். கூட்டாட்சி முறையில் 2க்கும் சமமானது தான் இருக்கும். ஸோ இது வந்து தப்பு. அடுத்து எழுதப்பட்ட அரசியலமைப்பின் அடுத்தது எதுவும் தப்பாக இருக்கான்னு பாருங்கள். எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து விதிகள் நூல் வடிவில் வந்து எழுதப்பட்டதாக இருக்கும். ஓகே. ஆமாம், நமது எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான். அடுத்து வந்து நாடாளுமன்ற முறை அரசாங்கமான்னு கேட்டால் ஆமாம். அதில் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம், மக்களவை, மாநிலங்களவை 2மே இருக்குது. இது ஓகே, கரெக்டு. அடுத்து சமத்துவ உரிமை வந்து அடிப்படை உரிமை. ஓகே. இப்போ நம்ம இதை 3மே நம்ம இப்போ கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே. இன்றைக்கி நம்ம ஒரு 10 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கான ஆன்சரும் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இதில் சிம்பிளிஃபிகேஷன்ஸும் நம்ம டாபிக் போட்டுட்ருக்கோம். வீடியோ லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேயா? ஓகே, தேங்க்யூ.